கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாள்ல கூட நம்ம வந்துட்டு சங்கீதம் 119 வசனம் 153 இருந்து 160 நம்ம வந்துட்டு வசனம் வரையும் நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அப்பா தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல நல்ல நித்திரை தந்து தகப்பனே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள்ல முதல் நேரத்தை தகப்பனே இப்படி சமூகத்து தகப்பனே பிதாவே ஆண்டவரே வந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உடைய பாடலை கேட்கும்படியாக அப்பா சுவாமி நீர் நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலை கூட தகப்பனே பிதாவே அப்பா ஆண்டவரே வசனத்தின் மூலமாக நீர் எங்க மத்தியில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆஸ்வதிங்க, நீ தொடர்ந்து நடத்தும் ஆளுகை செய்யும். இந்த ஜூம் மீட்டிங் அப்பா தகப்பனே நல்லபடியா பண்றே. இந்த டைம் முழுவதும் நீர் அப்பா தகப்பனே உங்களுடைய பிரச்சனத்தினால அப்பா நிரப்பி நீர் மகிமைப்படும்படியாய் அப்பா சுவாமி இந்த நேரத்தை நீர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீட்பெரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இதனால கூட நம்ம சங்கீதம் 119 சங்கீதம் 153 வசனத்துல இருந்து 160 வசனம் வரை நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். இந்த நம்ம வந்துட்டு ஹீப்ரு அதனுடைய ஆல்பாபெட் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரோம். நம்ம இப்போ வந்துட்டு குரோம்ல வந்துட்டு நம்ம அடிச்சோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்னா ஏபிசிடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு வரும். அதே போல வந்துட்டு ஹீப்ரூல நம்ம அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு 22 ஆல்பாபெட் வந்துட்டு வரும். ஆலு, பேத், கிமேல், டாலேத் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வரும். இன்னைக்கு வந்துட்டு 20ஆம் ஆல்பாபெட்டை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ரேஷ். இன்னும் வந்துட்டு மொத்தம் 22, இன்னும் 21, 22 கடைசி வந்துட்டு நாளைக்கு கழிச்சு நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு ரேஷ் அப்படின்ற ஒரு ஆல்பாபெட்டை நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஆல்பாபெட்ல இருந்து அதன் கீழ் வரக்கூடிய அந்த வசனங்களை நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ரேஷ் அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பயணத்திற்கான வலிமை. அதாவது வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல நம்ம வந்துட்டு இருக்கிறோம், அதற்குரிய பலன் என்பதாக நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியானிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியானிக்கிறோம். முதலாவது வந்துட்டு நம்மளுடைய அன்றாட நாட்கள்ல வந்துட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைன்ற இந்த பிரயாணத்துல நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா நம்ம சோதிக்கப்படும் போது நம்ம வந்துட்டு அந்த சோதனையை வந்துட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறோம், அதன் மத்தியில எப்படி நம்ம தேவனை நம்ம வந்து நம்புறோம் அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. நம்ம யாரும் வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு பாடு இல்லாத மனுஷன் இல்லை, கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்லை. எல்லாருக்கும் வந்துட்டு பாடுகள் கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கதான் செய்யும். அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு அந்த பாடுகள் அந்த கஷ்டங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அது எப்படி நம்ம சமாளிக்கிறோம், எப்படி நம்ம அதை கையாளுறோம் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு அதை நம்ம தியானிக்கிறோம். எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு உபாகமம் 11 நம்ம வந்து வாசிச்சோம் அப்படின்னா நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் என்பதாக வந்துட்டு அங்க வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 11 எப்படி இந்த கானான் தேசமானது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைஞ்ச ஒரு தேசமாக வந்துட்டு இருக்கிறது. எப்படி மேடு பள்ளம்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பள்ளத்தாக்கு மலை அப்படின்றதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு மேடு பள்ளம்ன்றது வந்துட்டு இருக்கதான் செய்யும். அப்படி அந்த மேடு பள்ளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்துட்டு வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்து எந்நேரமும் வந்துட்டு சந்தோஷமே வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கலாம், சில நேரங்கள் வந்துட்டு கவலைகள் இருக்கலாம், ஒரு சில நேரங்கள் வந்துட்டு சந்தோஷம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையில தான் நம்ம வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல அந்த சோதிக்கப்படும் போது ஒரு கஷ்டத்தின் மத்தியில நம்ம வந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அதாவது வந்துட்டு நம்ம தேவனை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்புறோமா அல்லது நம்ம வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு புலம்புறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்ம தியானித்து பார்க்கணும். இப்போ வந்துட்டு தானியேல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான் தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் 2 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தரியு ராஜா வந்துட்டு ஒரு அதிகாரிகளை வந்து ஏற்படுத்துறாரு. அவருடைய தேசத்தை வந்து அதிகாரிகளை ஏற்படுத்துறாரு. 120 தேசாதிபதிகளை வந்துட்டு அவர் ஏற்படுத்துறாரு. 3 பிரதானிகளை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாங்க வாசிக்கிறோம். இப்போ தானியேல் வந்துட்டு அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்துட்டு மேற்பட்டவரா இருந்தாரு. அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவரா இருந்தாரு. 3 பிரதானிகள்ல இவர் ஒருத்தர், அந்த 2 பிரதானிகளுக்கும் மேற்பட்டவரா இருந்தாரு. இப்போ இவரு கீழே வந்துட்டு இத்தனை வந்துட்டு அதிகாரிகள் இவரு கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்துட்டு ஒரு இஸ்ரவேல் கானான் தேசத்தை வந்துட்டு எருசலேம் சேர்ந்தவர், யூத தேசத்தை சேர்ந்தவர்.
ஆனா இவர் வந்துட்டு ஒரு அந்நிய தேசத்துல, பாபிலோன் தேசத்துல வந்துட்டு இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்துட்டு மேற்பட்டவரா இருந்ததுனால இந்த அதிகாரிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இந்த அந்நிய தேசத்துல வந்துட்டு இருக்கிறான், வந்துட்டு இவன் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு அதிகாரியா இருக்கிறானே அப்படின்ற வந்துட்டு ஒரு காரியங்கள் இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்மளுடைய தானியலுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆஹ் அவரு சாதாரண காரியம் இல்ல, அவர் கீழே எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதே அவருடைய பாடா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இந்த அதிகாரிகளை சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துல வந்துட்டு அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, அந்த பாடு, அந்த பிரச்சனை, போராட்டங்கள்ல வந்துட்டு அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, தினமும் அவர் என்ன பண்றாருன்னா 3 வேளை வந்துட்டு அவரு தனிமையில செஞ்சு ஆண்டவர் நோக்கி வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். தனியா இப்படி அந்த பாடுகள் மத்தியில வந்துட்டு அவர் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்ணும்போது தான் அந்த அந்த வாழ்க்கையில அவர் வரக்கூடிய அந்த கஷ்டங்கள், போராட்டங்களை வந்துட்டு அவர் சமாளிக்க வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு உதவி செஞ்சார். 3 வேளை வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது கூட அங்க ஒரு இன்னொரு போராட்டம், அவர் ஜெபம் பண்ணதுக்காகவே அங்க ஒரு போராட்டம். அந்த அவர் கீழே உள்ள அந்த அதிகாரிகள்லாம் வந்துட்டு சிங்ககபில வந்துட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அவர் ஏற்படுத்தி விட்டுறாங்க. அவர் சிங்ககபில வந்துட்டு போடப்படும் போது கூட அவர் வந்துட்டு சரி சிங்ககபி தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஒரு துளியளவு கூட வந்துட்டு அவருக்கு பயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிங்ககபில வந்துட்டு நம்மள போட போறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவருக்குள்ள இருந்திருக்கும். அந்த போராட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய இருதயத்தில இருந்து ஆண்டவர் நோக்கி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவர் கூப்பிட்டுருக்கலாம், ஆண்டவரே என்ன சிங்ககபில போட போறாங்க ஆண்டவரே, இந்த ஒரு போராட்டத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு உதவி செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தானியேல் கண்டிப்பாக வந்து ஆண்டவர் நோக்கி வந்துட்டு அவரு ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆண்டவர் வந்துட்டு அப்படி ஜெபம் பண்ணதுனால, சிங்ககபில போட்டதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஜெபம் பண்ணதுனால சிங்கத்தின் வாயை வந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்துட்டு கட்டி போட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை தானியேல வந்துட்டு அவர் வந்துட்டு காப்பாத்தின காரியங்களை நம்ம வந்துட்டு வாசிச்சிருக்கிறோம். சோ நம்ம வந்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையில வந்துட்டு நம்ம வந்துட்டு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போயிருவோம். பொதுவா வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை வந்து நம்ம சோர்ந்து போயிருவோம். நம்ம ஒரு அது ஒரு இயல்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டு நோக்கி அந்த ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அந்த சோதனையில வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தொடர்ந்து எழும்பி நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்த வாழ்க்கையில வந்துட்டு பயணிக்க செய்யறதா நம்மளுடைய ஆண்டவர். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படி செய்யறாரு. ஒருவேளை அந்த சோதனையை பார்த்து நம்ம புலம்புனோம்னா மேற்கொண்டு இன்னும் அதிகமான கஷ்டங்கள், இன்னும் அதிகமான வேதனை வந்து நமக்கு வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் நமக்கு வந்துட்டு வரக்கூடிய காரியங்கள் வந்துட்டு இருக்கிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு சாட்சி, என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நடந்த ஒரு சாட்சி நான் வந்துட்டு பகிரணும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணணும்னு நான் வந்துட்டு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் தைலாபுரத்துல வந்துட்டு நான் அங்க வந்துட்டு ஆபீஸ்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு அங்கிள் வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு வேலை கொடுத்துருந்தாங்க. வந்துட்டு அங்க ஒரு ஊழியம் வந்துட்டு ஆண்டு எனக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆபீஸ்ல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காஸ்பிடி அங்கிளும் வந்துட்டு நானும் வந்துட்டு அங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கிள் காஸ்பிடி அங்கிள் பேங்க்ல இருந்து காசு கொண்டு வந்து என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நான் காசுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க ஹோம்ல உள்ள எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்துட்டு காரியங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும், வவுச்சர்லாம் எழுதணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது வந்துட்டு காஸ்பிடி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தாரு. 1.5 லட்ச ரூபா கொடுத்தாரு. அது வந்து வச்சிரு தம்பி, வந்துட்டு பின்னால வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. 1.5 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு மீண்டுமாக அந்த காசு வந்து கேட்டாரு. எங்க தம்பி, நான் அந்த 1.5 லட்சம் கொடுத்தேனே, எங்க அந்த காசு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது நான் கணக்கு பார்க்கும்போது ஒரு 90,000 ரூபாய் இருக்கு. 90,000 ரூபாய், 1.5 லட்சத்துல 90,000 ரூபாய் இருக்கு. மீதி 60,000 ரூபாய் வந்துட்டு என் கையில வந்துட்டு அது இல்ல. நான் தேடி பாக்குறேன், வந்துட்டு கிடைக்கவே இல்லை. 60,000 ரூபாய் சின்ன அமௌண்ட் இல்ல, பெரிய அமௌண்ட். கல்யாணத்துக்கு முன்னால இது நடந்தது, இப்ப இல்ல. ரொம்ப நான் தேடி பார்த்து என்ன எங்கடா காணும் சொல்லி நான் தேடி பார்த்துட்டு இருக்கேன். மறந்து போச்சு, எங்க போச்சுன்னே தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. 90,000 ரூபாய் ஆனா அந்த ஹோம்ல அங்க ஆபீஸ்ல வந்துட்டு இருக்குது. இன்னும் மீதி 60,000 ரூபாய் கையில இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல, தேடிட்டே இருக்கிறேன். காஸ்பிடிங்கல அதை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன தம்பி காணுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டு, என்ன தம்பி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன தம்பி இப்படி காணும்னா வேணா அங்கிள்கிட்ட நம்ம பேசுவோம் தம்பி, பெரியங்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அங்கிள், இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தேடிட்டே இருக்கிறேன். அந்த நேரத்துல வந்துட்டு ஒருவேளை நான் வந்துட்டு ஏன்டா வந்துட்டு காஸ்பிடிங்கல் என்கிட்ட இந்த 1.5 லட்சம் கொடுத்தாரு, ஏன்டா என் வாழ்க்கையில வந்துட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு நடக்குது, ஏன் காசு 60,000 ரூபாய் நான் என்னதான் பண்ண போறேன், நான் இப்ப வந்துட்டு நான் அதை கொடுக்கணுமே, என் கையில அவ்வளவு அமௌண்ட் இல்லையே, நான் எப்படின்னா இதை நான் வந்துட்டு சமாளிக்க போறேன், நான் ஏன்டா இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் ஒருவேளை வந்துட்டு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா, மேற்கொண்டு வந்துட்டு எனக்கு அதிகமான வந்துட்டு மன சோர்வு வந்து நான் வந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ளாகி நான் ஒருவேளை அழுதுருக்கலாம். ஆனா நான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு
நேரா போய் நான் எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு ரூமை நான் வந்துட்டு லாக் பண்ணிட்டு உள்ள போய் நான் முழங்கால் படிட்டு தனிமையில வந்துட்டு ஆண்டவர் நோக்கி நான் பாக்குறேன். ஆண்டவரே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நடந்துருச்சு ஆண்டவரே, 1,00,000 கொடுத்தாங்க, 90,000 இருக்கு, இன்னும் 60,000 காணும் ஆண்டவரே, என்ன செய்யன்னு தெரியலப்பா, நான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய காரியங்கள் நான் ஆண்டுட்டு வந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் எனக்குள்ள பேசினது என்ன அப்படின்னா, அது வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்துட்டு அது இருக்குடா, இங்கதான் இருக்குடா, உனக்கு கிடைச்சிரும் பாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாரு. அது கிடைச்சிரும்டா அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுக்கும்போது எனக்குள்ள இருந்த வந்துட்டு ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வு வந்துட்டு எனக்குள்ள இருந்து அது போயிருச்சு. ஒரு ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துட்டு வரவுமே வந்துட்டு எந்த வித சோர்வும் எனக்கு இல்ல, கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த 1,90,000 இங்க எங்கெல்லாம் இருக்கு, 60,000 காணுமேன்னு சொல்லி தேடும்போது டக்குனு ஒரு மனுஷன் வந்துட்டு நேர்ல வந்துட்டு இந்த மாதிரி 60,000 இங்க இருக்குடா, இந்த இடத்துல வந்துட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எனக்குள்ள இருதயத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, இந்த 60,000 வேற எங்கேயும் இல்லடா, இது வந்துட்டு நம்ம ஆனந்தபுரம் ஏதேன் கேர்ள்ஸ் ஹோம்ல வந்துட்டு அதை வந்துட்டு அந்த 60,000 வந்துட்டு காஸ்பிளிங்கள் போய் கொடுத்துருக்கிறாரா, அந்த காசை நீ சொல்லுடா அப்படின்ற மாதிரி இருதயத்துல வந்து ஆண்டவர் வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ அதே போல இருதயத்துல வந்து டப்புன்னு பிளாஷா டக்குன்னு பேசிட்டாரு. உடனே பிளாஷ் ஆகாம உடனே வந்துட்டு அங்கிள் இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹோம் ஆனந்தபுரத்தை நீங்க போய் கொடுத்தீங்களா அங்கிள் சொல்லி வந்து கேட்கும்போது, ஆமா தம்பி நம்ம கொடுத்துருந்தோம்ல தம்பி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வந்துட்டு 2 பேரும் அப்படி நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து ஞாபகப்படுத்தினார். நான் ஒரு சாட்சியா வந்துட்டு இந்த காரியங்கள் வந்துட்டு ஆண்டர் இந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு நடந்த அந்த அற்புதத்தை சாட்சியா வந்துட்டு இந்த நேரத்துல வந்துட்டு பதிவு பண்ண ஆண்டர் வந்துட்டு உதவி செஞ்சாரு. வந்துட்டு நம்ம அந்த சோதனை நேரத்துல வந்துட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனா பதிலா வந்துட்டு நம்ம வந்துட்டு உயிர்ப்பிக்கணும். அந்த நேரத்துல வந்துட்டு நம்முடைய இருதயம் வந்துட்டு தொடர்ந்து முன்னேற செய்யும்படியாக ஆண்டர் நோக்கி நமக்கு என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த நாள்ல வந்துட்டு ஆண்டர் நம்ம இடத்துல வந்துட்டு பேசி இருக்கிறார். இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த முதல் சங்கீதத்துல இருந்து 160ஆம் சங்கீதம் வரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்துட்டு இந்த உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எத்தனை தடவை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 17 தடவை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 17 தடவை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்துல. ஆனா இந்த 119ஆம் சங்கீதத்திலேயே வந்துட்டு எத்தனை தடவை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 11 தடவை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 153ல இருந்து 160 வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 தடவை வந்துட்டு உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 156ல உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும், 159ல கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. சோ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மள உயிர்ப்பிக்க செய்யணும். நம்மள வந்துட்டு சோர்ந்து போகாதபடி முன்னேற வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு உதவி செய்யணும். அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியானிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 3 காரியங்கள். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நீரே என் மீட்பர் ஆகையால் என்னை உயிர்ப்பியும் என்பதாக 153ஆம் வசனத்துல இருந்து 155ஆம் வசனம் வரையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நீரே என் மீட்பர் ஆகையால் என்னை உயிர்ப்பியும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. 153ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. 154 பார்க்கும்போது எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய துக்கத்தை பார்த்து என்னை விடுவியும் என்பதாக ஆண்டரை நோக்கி வந்துட்டு அதாவது மீட்பரா இருக்கக்கூடிய ஆண்டரை நோக்கி வந்துட்டு இந்த சங்கீதக்காரன் ஆண்டரை நோக்கி வந்துட்டு அவரு ஜெபிக்கிறார். இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த துக்கத்தின் மத்தியில இருக்கக்கூடிய என்னை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி வந்துட்டு அந்த சங்கீதக்காரன் வந்துட்டு என்னை விடுவியும் என்பதாக ஆண்டரை நோக்கி வந்துட்டு அவரு ஜெபிக்கிறார். என்னை உயிர்ப்பியும் என்பதாக வந்துட்டு அவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக 154ஆம் வசனத்துல எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். நம்முடைய மீட்பர் நமக்காக இந்நாளிலும் கூட பரலோகத்துல அந்த சமூகத்துல நம்ம வந்துட்டு பிதாவினிடத்துல வந்துட்டு நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக நம்ம சொல்லும்போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நீங்க வந்து வாசிச்சீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக வந்துட்டு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா பாவத்துல நம்ம பாவம் செய்யும் போது நமக்காக நம்ம வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வந்துட்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் மகன் வந்துட்டு இப்போ மனம் திரும்பிடுவான், இப்ப அவன் சரியாயிருவான், இப்போ வந்துட்டு அவன் கனி அவனுடைய வந்துட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி நமக்காக ஏசப்பா வந்துட்டு பிதாவினிடத்துல வந்துட்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அங்க வாசிக்கிறோம். எப்படி வந்துட்டு அந்த நம்ம உவமையில பார்க்கும்போது திராட்சை தோட்டத்துல
ஒரு அத்தி மரத்தை வந்துட்டு அங்க நட்டு வச்சிருக்கிறார் எஜமானு. அது வந்து கனி கொடுக்காததுனால எஜமான் வந்துட்டு தோட்டக்காரனை பார்த்து அதை வெட்டி எடுத்துருவோம், ஏன் அது வந்துட்டு நிலத்தையும் பால் படுத்துது, அதை வெட்டி எடுத்துருவோமே, அது கனியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தோட்டக்காரன் வந்துட்டு இந்த வருஷமும் விடுவோம், அது வந்துட்டு நம்ம சுத்தி வந்துட்டு கொத்தி அதை எரு போட்டு நம்ம இந்த வருஷமும் நம்ம விடுவோம், கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா வந்துட்டு அதை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த அந்த அத்திமரத்தை, அந்த கனி இல்லாத அந்த அத்திமரத்தை அந்த அதுக்காக வந்து பரிந்து பேசுறாரு. அதே போல நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்மளுடைய மீட்பர் வந்துட்டு நமக்காக அவர் என்ன பண்றாருன்னா, வழக்காடி நம்மை பரிந்து பேசி நம்ம வந்துட்டு என்ன பண்றாரு, மீண்டும் மீண்டும் இந்த பூமியில வந்துட்டு வாழ செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது நம்ம பாவம் செய்யும் போது நம்ம வந்துட்டு நம்மளுடைய மனஸ்தாபம் ஒண்ணு இருக்கு, நம்ம வந்துட்டு இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு குத்தப்பட்டவர்களாக மனஸ்தாபம் உண்டாகும். ஐயோ, நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனஸ்தாபத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கிறார். அதாவது ஆண்டு சமயத்துல போய் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சமாதானத்தை நம்மளுடைய மீட்பர் நமக்கு வந்துட்டு கொடுத்து மீண்டுமாக இந்த வாழ்க்கைன்ற பிரயாணத்துல வந்துட்டு நம்மளை மீண்டுமாக பிரயாணிக்க செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெம்பை நம்மளுக்கு அந்த ஆண்டு வந்து கொடுக்கிற ஒரு காரியமே மிகப்பெரிய ஒரு நம்முடைய மீட்பர் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு வசனம் 156 இருந்து 158 வரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வசனத்துல நீர் இரக்கமுள்ளவர் ஆகையால் என்னை உயிர்ப்பியும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. நீர் இரக்கமுள்ளவர். நம்ம பார்த்தோம் அப்படின்னா 156ஆம் வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. அவரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார், அதனால் என்னை நீர் உயிர்ப்பியும் என்பதாக நம்ம வந்துட்டு அந்த சங்கீதக்காரன் வந்துட்டு அவர் ஜெபிக்கிறார். என்ன அவருடைய இரக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். என்ன அவருடைய இரக்கம்னு சொல்லி சொல்றாங்களே என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன அப்படி நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதான வாக்குத்தத்த வசனங்கள் அங்க கொடுத்திருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வந்துட்டு நம்முடைய பசங்க, நம்ம வந்து தகப்பனா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைங்க நம்மள்ட்ட வந்துட்டு அப்பா இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கும் போது நம்ம அது வாங்கி தரோம். அது வந்துட்டு வேற விஷயம். ஆனா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய அப்பா, நம்ம பரலோக ராஜ்யத்துல, நம்ம பரலோகத்துல இருக்கிற நம்முடைய அப்பா இருக்கிறாரு, நம்ம வந்துட்டு ஆண்டு நோக்கி ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஆண்டு நோக்கி நம்ம கேட்கிறோம். அது நம்மளுக்கு வந்து ஆண்டு என்ன பண்றாரு, நமக்கு தராரு. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம இந்த பூமியில யாருமே நமக்கு யாருமே இல்லை. ஆனா நமக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர், நம்மளுக்கு இரக்கம் காட்டுகிற ஆண்டவர், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார். நம்ம ஆண்டு நோக்கி வந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். நம்ம ஆண்டுடைய நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் போது அது நம்மளுக்கு வந்து சந்திக்கப்படுகிறது அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். அடுத்தது ரோமர் 8:26 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்ததா அவருடைய இரக்கன்றது நம்ம வந்துட்டு பார்க்கும்போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன நமக்கு வந்து உதவி செய்கிறார் அப்படின்னா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவினிடத்துல நமக்காக வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை நம்ம வந்துட்டு ஜெபிக்கிறோம், ஒருவேளை வந்துட்டு நம்ம ஞானத்தோடு வந்துட்டு உணர்வோடு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ஜெபிக்கிறோமோ அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு ஒருவேளை ஞானமற்றதா இருக்குமே, ஆனால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாருன்னா, இந்த விதமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, இன்னும் அழகாக நம்ம ஜெபித்து பிதாவினிடத்துல வந்து நமக்காக என்ன பண்றாருன்னா, பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாருன்னா, பிதாவினிடத்துல நமக்காக நம்ம ஒருவருக்காக வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்காக வந்துட்டு அவரு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகுந்த ஒரு பெரிய வந்து நமக்கு பாராட்டுகிற மிகுந்த ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்துட்டு எபிரேயர் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, 15-16 நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்ணியிலே சேர கடுவோம் என்பதாக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது மிகுந்த ஒரு போராட்டமா இருக்கு. கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாடுபட்டு இருக்கோம்.
ஆனா நம்முடைய ஆண்டு வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு ஒரு பாடு இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி பரலோகத்துல இருந்து அவர் வந்துட்டு பார்க்காதபடி அவரும் இந்த பூமியில வந்துட்டு நம்ம காட்டில வந்து அதிகமான போராட்டத்துக்குள்ள இந்த பூமியில வந்துட்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவெல்லாம் வந்துட்டு பாடுபடணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிகுந்த மிகுந்த பாடுகளை வந்துட்டு பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தவர் நம்முடைய பாடுகளை அவர் வந்துட்டு அறிந்தவரா இருக்கிறார். சோ நம்ம இந்த பூமியில வந்து வாழக்கூடிய அந்த போராட்டங்கள் பாடுகளை வந்துட்டு அவர் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஆதலால அந்த பாடுகளின் மத்தியில நம்மளுக்கு வந்துட்டு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நமக்கு வந்து சகாயம் செய்யும்படியாக, நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டு வந்துட்டு இரக்கம் பாராட்டி நம்மளுக்கு வந்துட்டு வரக்கூடியவரா இருக்கிறார். அப்படின்னும் போது ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்துட்டு ஆண்டு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளுக்கு வந்துட்டு செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட இரக்கத்தை நம்மளுக்கு வந்து செய்திருக்கிறார். அப்படின்னும் போது நம்ம ஆண்டு சமயத்துல தைரியமா கிருபாசன தண்டையில நம்ம வந்துட்டு சேர கடவோம் என்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்ம இந்த பூமியில வந்துட்டு அவர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி இந்த வாழ்க்கை என்ற பிரயாணத்துல வந்துட்டு வாழக்கூடிய ஒரு வந்துட்டு நம்மை உயிர்ப்பித்து நம்ம தொடர்ந்து முன்னேற செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு வந்துட்டு இருக்கிறார். அடுத்ததாக வந்துட்டு 3ஆம் தலைப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உமது வார்த்தையின் மூலம் என்னை உயிர்ப்பியும், உமது வார்த்தையின் மூலம் என்னை உயிர்ப்பியும். இதோ 159ஆம் வசனத்துல, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்பதாக அவனுடைய வசனத்தை பத்தி இங்க வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய வசனமானது அது ஒரு சத்தியமாக இருக்கிறது. அது அதன் மூலமாக என்னை உயிர்ப்பியும் என்பதாக இந்த சங்கீதக்காரன் வந்துட்டு அவரு ஆண்டவர் நோக்கி வந்துட்டு அவரு ஒரு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கையை வந்துட்டு இங்க நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வாழ்ந்த போது அவர் வார்த்தையின் மூலமாக அங்க அநேக வந்துட்டு உயிரோடு எலும்பு செய்தார். நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 11-17 நீங்க வாசிங்க அப்படின்னா, அங்க நாயின் அப்படின்ற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க வந்துட்டு வாசல் அண்டையில வந்துட்டு ஒரு பெண்ணத்தை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. விதவையினுடைய மகன் வந்துட்டு மறிச்சு போயிட்டான், அடக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த விதவை மேல மனதுருகி என்ன பண்றாருன்னா, வாலிபனை எழுந்திரு என்பதாக வார்த்தையின் மூலமாக அவனை வந்துட்டு உயிரோடு எலும்பு செஞ்சார். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 8:40-56 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வந்துட்டு ஜெபாலய தலைவன் எவீரனுடைய மகன், ஒரே மகள் 12 வயசு பெண் வந்துட்டு அவ வந்துட்டு மரண அவஸ்தையா இருக்கிறா, சாக கிடக்குறா. வந்துட்டு அவன் போய் வந்துட்டு அந்த எவீர் வந்துட்டு ஆண்டுடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே மகளை வந்துட்டு ரட்சியும் வாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ஆண்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவருடைய பெண் வந்துட்டு அவருடைய அந்த 12 வயசு பொண்ணு வந்துட்டு மரித்து போயிடுறா. இருந்தாலும் கூட வந்துட்டு விசுவாசம் உள்ளவனா இரு என்பதாக அந்த எவீர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்றேன்னா, மரித்த அந்த பெண்ணை வந்துட்டு சிறு பெண்ணை எழுந்திரு என்பதாக ஆண்டு வந்துட்டு உயிரோட வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு உயிரோட வந்துட்டு எலும்பு செய்கிறார். அடுத்ததா வந்துட்டு யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் வந்துட்டு மரித்து வந்துட்டு அவரு அடக்கம் பண்ணப்பட்டுறாரு. அவரு 3-4 நாள் வந்துட்டு அவரு வந்துட்டு அந்த கல்லறையில வந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த வாசலை வந்துட்டு அந்த கல்லறை வந்துட்டு புரட்டி போடுங்கன்னு சொல்லி உரத்த சத்தமாக லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி வந்துட்டு உரத்த சத்தமாக அவர் வார்த்தையின் மூலமாக சொல்லி அங்க லாசர் வந்து உயிரோட வந்துட்டு எழும்பி வர காரியங்கள்லாம் வந்துட்டு வாசிக்கிறோம். சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலமாக, அதாவது ஆண்டுடைய வசனம் நம்முடைய பைபிள் வேதாகமும் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை வாசிக்கும் போது ஆண்டு நம்மள என்ன பண்றாருன்னா உயிர்ப்பிக்கிறார். நம்ம சோர்ந்து போகாதபடி இந்த பூமியில வாழக்கூடிய நம்மள இந்த உபத்திரவம் கஷ்டம், சங்கீதக்காரன் அப்படிதான் எழுதுறாரு. இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் கஷ்டங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு அவர் வந்துட்டு என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து ஆண்டவரத்துல இருந்து வந்துட்டு அவர் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள், விண்ணப்பிக்க வைக்கக்கூடிய காரியங்களை நம்ம வந்து பாக்குறோம். சரி, நம்ம வாழ்க்கையில மிக மிக அவசியமானது நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சோதனைக்குள்ளாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தேவனை நோக்கி ஆண்டவரே, அதாவது இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நோக்கி நம்ம வந்துட்டு நம்ம ஜெபிக்கணும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த மீட்பராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து நம்ம தொடர்ந்து இந்த வாழ்க்கைன்ற பிரயாணத்துல வந்துட்டு போராட்டத்துல வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்துட்டு நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம திடன் கொண்டு தொடர்ந்து நம்ம பிரயாணிக்கும்படியாக ஆண்டு நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையோடு தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். இந்த சத்தியத்தை தேவன் ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபிக்கலாம். யாவரும் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படித்த அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே பிதாவே, நாளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட அருமையான சத்தியத்தை நீர் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கைன்ற இந்த ஓட்டத்துல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிதாவே நாங்க ஆண்டவரே நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய
பலன் எங்களுக்கு வேணும், வாழ்க்கை என்ற பண்ற இந்த பலன் எங்களுக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே அது உம்மிடத்தில் தான் இருக்கு ஆண்டவரே. நாங்க மேற்கொண்டு நாங்க அந்த வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் போராட்டங்களை வந்துட்டு நினைச்சு நாங்க வந்துட்டு புலம்பிட்டு இருந்தோம்னா இன்னும் அதிகமான வேதனை எங்களுக்குள்ளாக வரும் ஆண்டவரே. ஆனால் உம்மிடத்தில் வந்து தனிமையில அப்பா தானியேல் எப்படி வந்துட்டு ஜெபம் பண்ணாரோ அப்பா, அப்படி வந்து நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்கு அந்த தகப்பனே அந்த ஒரு 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 விசுவாசத்தை, ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து அன்று மீண்டுமாக அன்றைய ஓட்டத்தை ஓட நீர் உதவி செய்வீர் அன்றைய தகப்பனே. அப்படியா நீ செய்ய போற நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைய தொடர்ந்து தகப்பனே இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள்ல தகப்பனே பிதாவே அப்பா செய்யக்கூடிய இருக்கிற அனைத்து வேலைகளையும் அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறான்ப்பா. எல்லா காரியங்களும் நம்ம பண்ற நீர் எங்களுக்கு பலன் தந்து எல்லா காரியங்களும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க, ஞானத்தை தாங்க. நீர் எங்களோடு கூட நீங்க பிரயாணிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே. கலவச்சப்பல் ஊழியங்களுக்காக அனைத்து ஊழியங்களுக்காகவும் சமத்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எல்லா காரியங்களுக்கும் தகப்பனே பிதாவே அப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் நல்லபடியே அப்பா தகப்பனே அனைத்து தேவைகளை சந்தித்து நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் தகப்பனே பெரியங்கள் பெரியாண்டியும் இன்னும் ஹென்ரினா அப்பா ஃப்ரெட்ரினா அவங்க குடும்பங்களை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களை அப்பா ஊழியத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, அவங்களுடைய ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே. ஆண்டவரே கட்டுமான பணி தகப்பனே அப்ப திலக்கணங்கள் சர்ச் பண்றை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவையான அனைத்தையுமே சந்தித்து நல்லபடியா அந்த ஆலயம் கட்டி முடிக்க நீர் நடத்தி தர முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. தொடர்ந்து நடத்த மாட்டேன் ஆண்டவரே. நீரே அப்பா எல்லாவற்றையும் நீர் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஜூம் மீட்டிங்ல கடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஊழியக்காரங்களையும் தகப்பனே, ஒவ்வொரு விசுவாசிமார்களையும் ஒவ்வொருத்தரையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவையில சந்தித்து நீர் எல்லாருக்கும் தகப்பனே பலன் தந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை யாவும் குறித்து செலுத்துகிறோம். மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென், ஆமென்.